பரிவுள்ள இறைவனின் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலத்தாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. இயேசுவின் இந்த லோயலா எல்சியத்திலே இன்று திருச்சிலுவை ஆலயத்தில் நடைபெறுகிற பாஸ்கா கால சிறப்பு திருப்பலியிலே உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்க வந்திருக்கிற அனைத்து இறை மக்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இறையருள் பெற்று நல்ல சுகத்தோடு வாழவும், இறைவனடி சேர்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனின் நீதியிலே பாற்றி அடையும்படியாகவும், இப்பகுதியில் உள்ள அனைத்து சிறுவர் சிறுமிகள் இறை பக்தியில் வளரவும், அவர்கள் கல்வி சிறக்கவும், குறிப்பாக இந்த கல்வி ஆண்டில் அரசு தேர்வு எழுதியிருக்கிற 12, 11, 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் உயர் மதிப்பெண்கள் பெற்று மேல் கல்விக்கு செல்லவும், அவர்கள் குடும்பத்தில் அமைதி நல்ல சுகத்தோடு வாழவும், லோயலா பப்ளிகேஷனில் வருகிற 2025ஆம் ஆண்டு கல்வி ஆண்டில் எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளையும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக திருப்பலியிலே ஜெபிக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய தேவைக்காகவும், நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களுடைய தேவைகளுக்காகவும் திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். மெய்யாகவே ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் அவருக்கே உரியன. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, உயிர்ப்பு என்பது புதிய நம்பிக்கை, புதிய ஆற்றல், புது முயற்சி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்திருக்கிற வேளைகளில் எல்லாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையால், நம் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையால், பிறருடைய உற்சாகம் ஊட்டுதலால் என பல்வேறு காரணங்களால் நாம் சோர்ந்து போன, தளர்ந்து போன, வாழ்க்கை முடிந்து போனது என்ற நிலையிலிருந்து நாம் சற்று உயர்வாக, மகிழ்வாக, இன்னும் சற்று இனிதாக வாழத் தொடங்குவோம் என்று சொன்னால் அது உயிர்ப்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பிலிருந்து அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமது வாழ்க்கையிலும் அன்றாட சூழல்களிலும் உயிர்ப்பு இருக்கிறது, புதிய ஆற்றல் இருக்கிறது, புதிய நம்பிக்கை இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகிறது. இந்த உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியை கொண்டாடுகிற இந்த நாளிலே புதிய ஆற்றலுக்காக, புதிய நம்பிக்கைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். கடவுளுடைய புதிய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாய் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்று நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தீரே. அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருவிழாவாக கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க வாழ்வுக்கு உயிர்த்தளருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 34 மற்றும் 37 முதல் 43 வரை. அந்நாட்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகியின் கொடுமைக்கு
உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டு புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்கச் செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி அமைதி அமைதி, எங்கும் எங்கும் அமைதி அமைதி அமைதி, எங்கும் எங்கும் அமைதி. பாதையில் நடப்பவர் சுவைப்பது தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது. அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவார். அருளின் பயிரை அறுத்திடுவார். அமைதி அமைதி, எங்கும் எங்கும் அமைதி அமைதி அமைதி, எங்கும் எங்கும் அமைதி. உறவை தேடிய உரிமைகள் காத்தார், உயிரை மறித்தால் உண்மையில் நிலைத்தார்.
உறவை தேடியே உரிமைகள் காத்தார். அமைதி அமைதி உயிரை மறித்தால் உண்மையில் நிலைத்தார். அமைதி அமைதி ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைத்திடுவோம். ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைந்திடுவோம். அமைதி அமைதி எங்கும் எங்கும் அமைதி. அமைதி அமைதி எங்கும் எங்கும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி. அமைதி அமைதி எங்கும் எங்கும் அமைதி. அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி. திருத்தூதர் பவுல் கொலைசீருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பெற்ற பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் பாஸ்காடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் நாம் ஆண்டவரின் பாஸ்காவை கொண்டாடுவோமாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் முதல் 9 இறை வார்த்தைகள். வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர்.
இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய நல்வாழ்த்துக்களை, உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இனியவர்களே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். கடவுள் வாழ்வோரின் கடவுள், அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல என்கிற உண்மையை இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்றைய நாளினுடைய வாசகங்களை பார்க்கிறோம். கடவுள் உயிர்த்தெழுந்தார், எனவே கடவுளை சார்ந்திருக்கிற மக்கள் உயிர்ப்பின் மக்களாக வாழ வேண்டும் என்கிற அழைப்பை கொடுப்பதாக இருக்கிறது. இனியவர்களே, உயிர்ப்பு என்பது முற்றிலும் புதிதானதா, பழையதோடு இணைந்திருக்கிற ஒன்றா என்று சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், அது முற்றிலும் புதிதானது அல்ல, பழையதின் நீட்சி, முன்பு இருந்ததனுடைய மாட்சியை அது குறித்து காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உடலை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த உண்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இறந்து உயிருடன் எழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கிற நிகழ்வுகள் விவிலியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி அவர்கள் கதவை அடைத்து கொண்டு உள்ளே இருந்தார்கள், கதவு அடைத்திருந்தும் இயேசு அவர்களுக்கு முன் தோன்றினார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இயேசுவினுடைய உடல் மாட்சிக்குரிய உடலாக மாறுகிறது. கதவு அடைத்திருந்தாலும் அவரால் உள் நுழைந்து செல்லக்கூடிய ஒரு உடலை பெற்றுக்கொள்கிறார். அவரிடம் உடல் இருக்கிறது, அந்த உடல் உயிர்ப்புக்கு பிற்பாடு மாட்சிக்குரியதாக மாறுகிறது. அப்படி என்றால் உயிர்ப்பு என்பது ஏற்கனவே நாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நீட்சி என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது எச்சத்தொச்சதங்களிலிருந்து கடந்து ஒரு முழுமையை நோக்கி, ஒரு பேருண்மையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற ஒன்று. பழையதில் தேங்கிக் கொள்கிற பொழுது அதில் புதியதில்லை, புதிய ஆற்றல் இல்லை. எப்பொழுது மனிதர்கள் பறந்துபட்ட எண்ணம் கொண்டு, திறந்த மனம் கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்கிறார்களோ, கடந்து கொண்டே இருக்கிறார்களோ, வாழ்க்கையினுடைய புதிய அத்தியாயங்களை திறந்து கொண்டே இருக்கிறார்களோ, அப்பொழுது அவர்கள் உயிர்ப்பை சுவைத்து கொண்டிருக்கிறார்கள். இனியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து கல்லறையில் இல்லை, ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டதை யார் சொன்னார்? இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் யாரும் சொல்லவில்லை. ஆனால் சீடர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் இயேசுவை சுற்றி வைக்கப்பட்டிருந்த துணி அங்கே இருக்கிறது. இனியவர்களே, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தலையை மூடியிருந்த துண்டு தனியாக மடித்து வைக்கப்பட்டிருந்தது, சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது, மற்ற உடைகள் அங்கே இருந்தது. ஒருவேளை மகதலா மரியா சொன்னது போல இயேசுவினுடைய உடலை ஒருவர் திருடி சென்றிருப்பார் என்று சொன்னால், அவர் உடையை களைத்து வைத்துவிட்டு இயேசுவினுடைய உடலை மட்டும் சுமந்து சென்றிருக்க மாட்டார். எந்த துணியால் அவரை சுற்றி இருக்கிறார்களோ அந்த துணியும் சேர்த்து தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இங்கு துணி கலற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அங்கு கிடக்கிறது என்று சொன்னால், இயேசுவை மூடியிருந்த தலையை மூடியிருந்த துண்டு தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அது அதன் இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இயேசுவினுடைய உடலில் அந்த துணிகள் இல்லை. எனவே அவர் உயிர் தெழுந்திருப்பார். எனவே தான் அவர்கள் வருகிறார்கள், பார்க்கிறார்கள், நம்புகிறார்கள். அவர்கள் கண்டார்கள், நம்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இனியவர்களே, உயிர்ப்பு என்பது இதுதான். ஒன்றுமில்லை என்கிற நிலையிலிருந்து ஒன்று இருக்கிறது என்பதை கண்டுகொள்வது. பொதுவாக இப்போ கடைகள் அப்படி இருக்கான்னு தெரில. இப்போ பொதுவாக நீங்கள் எதாவது கடைக்கு போகிறீங்க, ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் வயசானவங்க இருக்கிற கடைக்கெலாம் நீங்கள் போய் கேட்டிங்க, சீனி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை சீனி இல்லைன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க? சீனி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சீனி வரும், கொஞ்ச நேரம் கழித்து வாங்க, நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவர்கள் பொதுவாக நீங்கள் கேட்கிற எந்த கேள்விக்கும் இல்லை என்கிற எதிர்மறையான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்த மாட்டாங்க. வரும், பார்த்துக்கலாம், சரி பார்த்துக்குவோம், முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பெரியவர்கள் ஏன் அப்படி சொல்கிறாங்க? அவங்களுக்கு தெரியாதா? சீனி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாதா? சீனி இல்லைன்னு தெரியும், ஆனால் இல்லைன்னு சொல்கிற வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தமிழில் ஒரு இலக்கணம் உண்டு, இடக்கர மடக்கல் அப்படிங்கிற ஒரு, அதாவது அமங்கலமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல்
இல்லை என்கிற பொருளில் இருந்து கூட நன்மையான ஒன்றை சொல்வது. ஒருத்தர் தோத்துட்டான் அப்படின்னா, சரி தோத்துட்டியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். இல்லை என்கிற ஒன்றிலிருந்து நம்பிக்கைக்குரிய ஒன்றை அவர் கொடுப்பது. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் இயேசு இல்லை. மகதலா மரியாதை எப்படி பார்க்கிறார்? இயேசுவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதே நிகழ்வை, அதே இடத்தை சீடர்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இயேசு உயிர் தெழுந்து விட்டார். கல்லறையில் இயேசு இல்லை என்று சொன்னால் இல்லை என்பது பொருள் அல்ல, அவர் உயிருடன் இருக்க வேண்டும் என்பது பொருள். இனியவர்களே, உயிர்ப்பு என்பது நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஆழமான பாடம் இதுதான். இல்லை என்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். இல்லை என்பதிலிருந்து இருக்கிற ஒரு பண்பை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள், இருக்கிற பண்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் உயிர்ப்பின் மாட்சிக்கு, உயிர்ப்பின் மக்களாக வாழ்வதற்கான வழிக்கு நம்மை அழைத்து செல்லும். இனியவர்களே, ஒரே பார்வை, ஆனால் பார்க்கிறவர்களுடைய பார்வை மாறுபடுகிறது. ஒரே நிகழ்வு, ஒரே இடம், ஒரே அமைப்பு, எல்லாருமே அதே தான் பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து கொண்ட தன்மை வேறு. உயிர்ப்பின் மக்கள் மேலுலகை சார்ந்தவற்றை, மேலானவற்றை சிந்திப்பவர்கள். அவர்கள் குறைவுபட்டு இருப்பதை, இல்லாததை பார்ப்பவர்கள் அல்ல. எது இருக்கிறதோ அதை கண்டுகொண்டு வாழ்க்கை எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் அக்கறைப்படுபவர்களாக இருப்பார்கள். எனவே தான் 2ஆம் வாசகத்தில் பவுலடிகளார் சொல்கிறார், நீங்கள் உயிர்ப்பின் மக்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உயிர்த்த ஆண்டவருடைய மக்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், மேலுலகு சார்ந்தவற்றை நம்புங்கள், மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். ஏனென்றால் அங்குதான் கடவுள் இருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் தந்தையினுடைய வலப்பக்கத்தில் இருக்கிறார். எனவே யாரெல்லாம் இல்லாததிலிருந்து இருக்கக்கூடிய காரியத்தை கண்டுகொள்வார்களோ, முடிந்துவிட்ட காரியத்திலிருந்து தொடங்குகிற ஒரு பண்பை பெற்றுக்கொள்வார்களோ, அவர்கள் எல்லாம் உயிர்த்த ஆண்டவருடைய மக்கள். இப்படியாக சொல்லுவார்கள். ஒரு திரைப்பட பாடல் கூட, முற்றுப்புள்ளி என்று ஒன்றும் அல்ல, அந்த முற்றுப்புள்ளியின் அருகே வேறு 2 புள்ளிகளை வைப்பீர்கள் என்று சொன்னால் முற்றுப்புள்ளியும் தொடர்புள்ளிகளாக மாறிவிடும். முடிவுற்ற புள்ளியிலிருந்து வாழ்க்கை தொடங்கிவிடும். உயிர்ப்பு அதுதான். வாழ்க்கை முடிந்து விட்டது, அடக்கம் செய்யப்பட்டு விட்டார், இனி ஒன்றுமில்லை என்று நினைத்து கொண்டிருந்த மக்களுக்கு இன்னும் 2 புள்ளிகளை வைத்து அது கண்டினியூ, அது தொடர்ச்சி என்பதை காட்டுவது போல, உயிர்ப்பு என்பது வாழ்க்கையினுடைய முடிவுகளிலிருந்து புதிய ஒன்றை தொடங்குதல், புதிய ஆற்றலை வளர்த்தல், இல்லாமையிலிருந்து இருக்கிற ஒன்றை கண்டுகொள்ளுதல். அதுதான் கடவுளுடைய தன்மை, கடவுளுடைய பண்பு. நாம் தொடக்கத்திலே பார்க்கிறோம், விவிலியம் சொல்கிறது, தொடக்கத்தில் உலகம் உருவற்று வெறுமையாக இருந்தது, கடவுள் அதிலிருந்து அனைத்தையும் ஒழுங்கமைவு கொண்டதாக, அனைத்தும் நல்லதாக அவர் படைக்கிறார். தான் பார்த்ததை கண்டார், தான் படைத்ததை கண்டார், அவை மிகவும் அருமையானதாக இருந்தது. எனவே கடவுள் தன்மை என்பது எது இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ அதிலிருந்து இருக்கிற ஒன்றை கண்டுகொண்டு அதை புதுப்பிப்பது, உருவாக்குவது, அழகாக்குவது, நிறைவாக்குவது. எனவே உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், கடவுள் எனக்கு தந்திருக்கிற அனைத்துமே அழகானது, நிறைவானது, முழுமையானது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் குறைவுகளை காண்பேன் என்று சொன்னால், அந்த குறைவுகளில் இருக்கிற நிறைவை கண்டுகொண்டு வாழ்க்கையை முழுமையாக்கிக் கொள்ள கடவுள் என்னை அழைக்கிறார் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் அனைவருக்கும் நிறை ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. ஆமென். அறிந்து நீ உன் கையில் ஏற்றி
உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வீண்டானே. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வீண்டானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அருந்தி நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய பலியெல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களி கூறும் நாங்கள் இப்பலி பொருட்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திரு அவை வியத்தகு முறையில் புது பிறப்பு அடைந்து வளம் பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவாழ் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கின்றோம். திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோனிசாமி ஆண்டகை எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் உலகினின்றும் இடம் அழைத்து கொண்ட எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நீ பெருங்கிட்டனையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
அளித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செமரின் விருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இதய கானம் என்று உம்மை பாடும், இயேசுவே என் தலைவன் என்று எங்கும் எடுத்து கூறும். காலையில் பண்பாடும் பறவை கூட்டங்கள், சோலையில் நின்றாடும் மரத்தின் தோட்டங்கள், வீசும் தென்றல்கள், மருதமகிழ தேடும் வளரின் மொழிகள், நீதியில் நீந்திடும் மீனின் ஓட்டங்கள், எல்லாம் உன் புகழ் பாடுதே, உன்
சொல்லாலே உயிர் வாழுதே. இந்த இதய கானம் என்றும் உம்மை பாடும், இயேசுவே என் தலைவர் என்று எங்கும் எடுத்து கூறும். இந்த இதய கானம் என்றாகும் மழலை மொழிகளும் தேயா அன்பாகும் தெய்வ மாந்தரும். கோவிலில் நின்றோங்கும் புகழ்ச்சி பாக்களும் பூமியில் சேவை ஆற்றும் கொண்டதும். நீதியும் நேர்மையும் கேட்கும் கூக்குரல், எல்லாம் உன் புகழ் பாடுதே. உன் சொல்லாலே உயிர் வாழுதே. எந்த இதய கானம் என்றும் உம்மை பாடும், இயேசுவே என் தலைவர் என்று எங்கும் எடுத்து கூறும். இதய கானம் காலையில் பண்பாடும் பறவை கூட்டங்கள், சோலையில் நின்றாடும் மரத்தின் தோட்டங்கள். நீரினில் நீந்திடும் மீனின் கூட்டங்கள், எல்லாம் உன் புகழ் பாடுதே. உன் சொல்லாலே உயிர் வாழுதே. இந்த இதய கானம் என்றும் உம்மை பாடும், இயேசுவே தலைவன் என்று என்றும் எடுத்து கூறும். இந்த இதய கானம். இந்த பாஸ்கா கால சிறப்பு பூசையை நடத்தி தந்த அருள் தந்தை நம்முடைய பங்கு தந்தை அவளுக்கு நன்றி. அருமையான மறையுரையும் தந்து இந்த திருச்சிலுவைநாதர் கோயில் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறையும் ஆர்வமும் காட்டுகின்ற தந்தை அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சிறுவில்புத்தூரிலிருந்து பாடர் குழுவுக்கு கீபோர்டு வாசிக்க வந்த அருள் திரு ஆசிரியர் திரு ராஜ் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து பாடல் பாடிய ஆவேல் அவருடைய குழுவினருக்கும் நன்றி. மற்றும் ஃபோட்டோ எடுத்த ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதமும் இதை எடுத்து யூடியூப்பில் அப்லோடு செய்து வருகின்ற திரு ராமர் அவர்களுக்கு நன்றி. தம்பி இபி இந்த மைக் செட் வைக்கக்கூடிய தம்பிக்கு நன்றி. அருமையாக பூசைக்கு உதவிக்கு ரொம்ப ஆர்வமாக வராங்க. போன சனிக்கிழமை தூத்துக்குடி சின்ன கோயிலில் உயிர்ப்பு பெருவிழாவை நான் கலந்து கொண்டேன். அப்பொழுது அங்கே பங்குசாமியார் இந்த சின்ன பையன்கள் எல்லாம் அதே மாதிரி தான் உடுப்பு போட்டிருந்தாங்க. நிறைய பிஷப்புகள் இன்றைக்கி இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். பூசைக்கு உதவி வைக்க பையங்க அத்தனை பேரும் ஒரு 15 பையங்களுக்கு மேலே இருக்கும் போட்டிருந்தாங்க. நிறைய பிஷப்புகள் இங்கே இருக்கிறார்கள் என்று தூத்துக்குடி பிஷப்புக்கு முன்னாலே 2 ஆயிரங்களுக்கு முன்னாலேயே அவர்களை பிஷப்பாக கருதி அவர் சொன்னார். அதனால் பூசைக்கு உதவி வருகின்ற பையன்களுக்கும் நன்றி. அடுத்து இந்த மாதம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதம் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் கட்டாயம் அட்டண்டன்ஸ் எடுப்போம். இந்த 3 மாதத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு ஏதாவது கல்வி உதவி தருவேன். இதில் வரவில்லை என்றால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதனால் இப்போ பூசை முடிஞ்ச உடனே ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆள் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க, பேர் எழுதுவாங்க, நீ பேரை கொடுத்துருங்க. சாப்பாடு
அங்கே பின்னால் சமைக்கலை, இங்கே வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் சின்ன சின்ன டப்பாக்கள் அடைச்சி சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த வாசலில் இருந்து கொடுப்பாங்க. நீ இப்படி வாங்கி அங்கே போய் பின்னால் உட்காந்து சாப்பாடு தண்ணியை கையில் தந்துடுவாங்க, சாப்பிட்டுட்டு அப்படி போகலாம். சரியா? மறுபடியும் வந்து இப்படி வந்து வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வரிசையாக நின்று சாப்பாடு வாங்கணும். முதல் அட்டண்டன்ஸை கொடுத்துட்டு தான் என்ன செய்யணும், நீங்கள் போன போது சாப்பாடை வாங்கிடு. சாப்பாடை வாங்கிக்கிட்டு வந்து அட்டண்டன்ஸை கொடு. இப்போ சாப்பாடு இல்லாமல் போயிடக்கூடாது. அதனால் முதல் சாப்பாடை வாங்கிக்கிட்டு வந்து என்ன செய்யுங்க, பேரை பதிவு செய்துட்டு நீ போ. அது சாப்பாடை வாங்கிட்டு பதிவு செய்துட்டு இந்த வாசல் வழியாக சாப்பிட போயிடணும். மீண்டும் தந்தை அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அடுத்த மே மாதம் மாதாவுக்கு வணக்கத்துக்குரிய மாத திருப்பலியாக நடைபெறும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை தந்தை அவர்களுக்கு நன்றி. இங்கே பூஜைக்கு வந்த எல்லா ஊர் மக்களுக்கும் நன்றி. வணக்கம். இறைவாக உமது திரு அவையை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அது புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொழிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசிரியருக்கு தலைவணங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலுமிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் எளிய வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒன்றும், எந்தன் உடல் பொருளாவி முற்றும், எந்தன் உடல் பொருளாவி முற்றும் உன் புகழாதி மிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் தூய இருதயமே,